magnetic field at a point along the axial line of the magnetic dipole bar magnet. ஸோ அப்படின்னா வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினோட பேசிக் கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பார் மேக்னெட் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த பார் மேக்னெட்லேருந்து ஆக்சில் லைனில் இந்த சீன்கிற பாயிண்ட்ல வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டினோட பேசிக் கான்செப்ட். நம்ம டயக்ராம் எப்படி வரையணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பார் மேக்னெட் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ அந்த பார் மேக்னெட்லேருந்து ஒரு சைடு வந்து சவுத் போல்னு, இன்னொரு சைடு வந்து நார்த் போல்னு எடுத்துக்கோங்க. அந்த பார் மேக்னெட்டோட சென்டர் பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பார் மேக்னெட்டோட லென்த் வந்து 2Lன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதோட ஆரிஜின்லேருந்து நார்த் போலுக்குள்ளது வந்து 1Lனும், அதே மாதிரி அந்த ஆரிஜின்லேருந்து சவுத் போலுக்குள்ள லென்த்தை வந்து நீங்கள் Lன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நீங்கள் 2Lன்னு எடுத்துக்கிறோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் டைபோலோட சென்டர் பாயிண்ட், அதாவது ஜாமெட்ரிக்கல் சென்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ங்கிற டிஸ்டன்ஸில் வந்து சீன்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீன்கிற பாயிண்ட்டில் வந்து நம்ம யூனிட் நார்த் போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட போல் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம QMC = 1AM எழுதிக்கிறாங்க. ஸோ இங்கே QMCன்னு எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த நார்த் போலுக்கும் இந்த சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம R-Lன்னு எழுதுறாங்க. ஸோ அது எப்படி எழுதுறாங்கன்னா, ஸோ இந்த ஓன்கிற பாயிண்ட்லேருந்து இந்த சீக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ நம்ம இந்த Nலேருந்து இங்கே சீக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆர்லேருந்து இந்த எல்லை வந்து சப்ராக்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு R-Lன்னு கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி இங்கே சவுத் போல்லேருந்து இங்கே சீன்கிற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஸோ இந்த ஓலேருந்து சீக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து R. நம்ம அதோட நீங்கள் இந்த எல்லை வந்து ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா R+Lன்னு எழுதலாம். புரியுதா? அதே மாதிரி இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம BS வெக்டார், அதாவது சவுத் போலார் உருவாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து BS வெக்டார்னும், அதே மாதிரி நார்த் போலால் வர மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து BN வெக்டார்னு எழுதிக்கிறாங்க. புரியுதா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக நம்ம கிராஃப் வரையும் பார்த்தீங்களா அந்த ஆக்சிஸ் தான். ஸோ இந்த பக்கம் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், மேலே வந்து ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ்னும் கீழே வந்து மைனஸ் ஒய் ஆக்சிஸ்னு எழுதிக்கிறோங்க. எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப். ஸோ ப்ளஸ்ல இருந்தால் ப்ளஸ் ஐ கேப், இந்த சைடு வந்தால் மைனஸ் ஐ கேப் வரும். அதே மாதிரி மேலே வந்து ப்ளஸ் ஜே கேப்னு, கீழே வந்து மைனஸ் ஜே கேப்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கனாவே ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஸோ புக்